அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு டாக்டர் சுந்தர் வாஸ்து என்ற சேனல் மூலமாக வணக்கம். என்னுடைய டாக்டர் சுந்தர் வாஸ்து என்ற அந்த சேனலில் இப்பொழுது ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு தொழிற்சாலை எப்படி கட்டணும் அதை பற்றி நான் கூறிக்கொண்டு வருகிறேன். இப்பொழுது இந்த வீடியோவில் அந்த ஃபேக்ட்ரி எவ்வளவு லெங்த் இருக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பூசை செஞ்சு ஆரம்பிக்கணும், என்னென்ன பூசைகள் செய்ய வேண்டும், அடுத்தது அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், எந்த பக்கம் தாழ்வாக இருக்க வேண்டும், எந்த பக்கம் உயரமாக இருக்க வேண்டும், எந்த இடத்துல போர்வெல் போடணும், எந்த இடத்துல செப்டிக் டேங்க் தோண்டணும், எந்த இடத்துல சம்ப் வைக்கணும், இந்த மாதிரி அந்த கட்டடத்திற்கு ரொம்ப எதெல்லாம் அவசியமோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். அந்த பிளைனாக சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியாது. அது வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்கினால் அது நன்கு புரியும். அந்த வரைபடத்தின் மூலமாக இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விளக்குகிறேன். நேராக இப்பொழுது வரைபடத்திற்கு செல்வோம். இதுதான் அதனுடைய நான் கூறிய மனை, இது சாலைகள், இதுதான் அதனுடைய ஃபேக்ட்ரியினுடைய இடம், இதுதான் இந்த ஃபேக்ட்ரி கட்டிய இடம். இது முக்கியம். இப்பொழுது அந்த தொழிற்சாலை எப்படி இருக்கணும்னா, ஏற்கனவே கூறியபடி சதுரமாக இருக்கலாம், இல்லைன்னா நீண்ட சதுரமாக இருக்கலாம். வேறு எந்த வடிவத்திலையும் அந்த ஃபேக்ட்ரி இருக்கக்கூடாது. அதனுடைய நீள அகலங்கள் அந்த 1:2 தான் இருக்கணும். அது ஏற்கனவே உங்களுக்கு விரிவாக சொல்லியுள்ளேன். அப்படி 1:2 இல்லைன்னா அதை சரி செஞ்சு தான் நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஈசானியம் நல்லா இருக்க வேண்டும், ஈசானியம் வளர்ந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு முறையில். ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாள் வீடியோவில் விரிவாக சொல்லியுள்ளேன். அடுத்தது ஈசானியை முடிஞ்ச வரைக்கும் வளர்க்க வேண்டும். இந்த பக்கம் டிகிரி குறைச்சி வச்சு ஈசானியத்தை கட்டும்போது வளர்த்தால் ரொம்பவும் வளர்க்கக்கூடாது. அது எவ்வளவு அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த ஈசானியத்தை வளர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த கட்டடம் ஆரம்பிக்கணுன்ற இல்லை மண், இதனுடைய ஃபேக்ட்ரியினுடைய மண்ணை நீங்கள் வெட்டி எடுத்து அதை லேபரேட்டரி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணணும். அந்த மண்ணின் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது கெட்டி மண்ணா, பாறையா, அடுத்தது சாதாரண மண்ணா, மணல் இருக்குதா, வண்டல் மண் இருக்கா, களிமண் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடைக்காலினுடைய ஆழத்தை நம்ம அதிகரிக்க செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் காங்கிரீட் போடும் முன்னர் அந்த மண்ணினுடைய தன்மைக்கேற்ப கடைக்கால் நாம் தோண்ட வேண்டும். அதனால் லேபரேட்டரிக்கு அனுப்பிச்சு மண் எப்பேற்பட்ட மண் அப்படிங்கிறத அந்த லேபரேட்டரிக்கு அனுப்பிச்சு சோதனை செய்து ஆரம்பிக்கும் முன்னும் கடைக்காலோ அதில் காங்கிரீட் போடுவதற்கு முன்னும் நாம் உறுதி செய்ய எவ்வளவு ஆழம் அந்த மண் போகும் என்றும் மண்ணின் தன்மை ஃபஸ்ட்டு அறிய வேண்டும். அடுத்தது கட்டடம் எவ்வளவு இருக்கணும்னா உள்ளளவுகள், இந்த உள்ளளவுகள் இதுதான் உள்ளளவு. அது 6 அடி, 8 அடி, 10 அடி, 11 அடி, 17 அடி, 20 அடி, 21 அடி, 22, 26, 27, 28, 29 அடி, 30 அடி, 31 அடி, 32 அடி, 33 அடி, 35 அடி, 36, 37, 39, 41 அடி, 42 அடி, 45 அடி, 52 அடி, 56 அடி, 60 அடி, 63 அடி, 64 அடி, 66 அடி, 68 அடி, 70 அடி, 71 அடி, 72 அடி, 74, 77, 79 அடி, 80 அடி, 84 அடி, 85 அடி, 87 அடி, 80 அடி, 88 அடி, 89 அடி, 90 அடி, 91, 92, 95 அடி, 97 அடி, 98 அடி, 99 அடி, 100 அடி, 101, 102, 106 அடி, 108 அடி, 109, 110, 111 அடி, 112 அடி, 113 அடி, 115 அடி, 116 அடி, 114 அடி, 119 அடி, 120 அடி. இந்த அளவுகளில் தான் இந்த ஃபேக்டரியினுடைய நீள அகலங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நன்கு நற்பயன்களை கொடுக்கும். அடுத்தது அந்த சுவர்களின்
நீளம் வந்து 3 அடிக்கு குறைவாக இருத்தலை தவிர்க்க வேண்டும். அதுக்குபடி இந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு நீட்டாக வரைபடம் போட்டு ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு அதை வந்து கவர்மெண்டில் அப்ரூவ் வாங்கணும். அப்ரூவ் வாங்கி தான் நீங்கள் இந்த தொழிற்சாலை கட்ட ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தது நமக்கு இந்த வேலை துவங்குறப்போ வாயில் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே முக்கியமான காரியத்தை நிலவு வைக்கிறதுக்கு எல்லாம் ஆரம்பிக்கும் போது வழிபாடு, கடவுளுடைய வழிபாடு செஞ்ச பிறகு தான் ஆரம்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும். அடுத்தது இந்த கிணறு, ஆழ்துளை கிணறு, நிலத்தடி நீர் தொட்டி இதெல்லாம் எங்கே இருக்கணும்னா, இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து இதுதான் ஈசானிய கார்னர். இதுதான் ஈசானிய கார்னர். நான் பழைய வீடியோவில் விரிவாக சொல்லுகிறேன். இந்த இதுதான் எனர்ஜி லைன். இந்த சவுத் வெஸ்டிலிருந்து இந்த கார்னர்லேருந்து இப்படியே வந்து இது எனர்ஜி லைன். இது ஃபேக்டரியினுடைய ஈசானிய மூலை. இங்கிருந்து ஒரு லைன். திஸ் இஸ் கால்டு எனர்ஜி லைன். இதில் தான் காஸ்மிக் சக்தி நேராக இந்த வழியாக தான் வந்து இங்கே வந்து இந்த சவுத் வெஸ்ட்டில் ஸ்டோர் ஆகுது. அடுத்தது அதனுடைய இதுதான் போர்வெல். இது செப்டிக் இந்த தண்ணீர் டேங்க், தட் இஸ் சம்ப்பு. இது இங்கே தான் இருக்கணும். இதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து வடக்கு பக்கம், இது கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கத்தில் இது மாதிரி போர்வெல் இங்கே தான் இருக்கணும். இந்த சம்ப் இங்கே தான் இருக்கணும். ஈவன் ஸ்விம்மிங் பூல் கட்டினா கூட இங்கே தான் இருக்கணும். இதுக்குள்ளே இந்த சென்டருக்கு இந்த பக்கம் எங்கே வேணாலும் இருக்கலாம். அங்கே தான் அமைக்க வேண்டும். இங்கே இந்த குவார்ட்டருக்குள்ளே தான் அமைக்கணும். இதுக்குள்ளே இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அமைக்கக்கூடாது. போர்வெல்லோ சம்போ இந்த ஃபேக்ட்ரி பில்டிங்குள்ளே அமைக்கக்கூடாது. இது ரொம்ப மிக கவனத்துடன் செல்ல வேண்டும். இது வெளியில் தான் இந்த மாதிரி அமைப்புடன் அமைக்க வேண்டும். இது போர்வெல், இது நிலத்தடி நீர் தொட்டி, இதுவும் போர்வெல், இது நிலத்தடி நீர் தொட்டி. இதனுடைய சரிவு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். நல்லா மேற்கிலிருந்து இப்படி சரிவாக இருக்கணும். இது சவுத் வெஸ்ட்லேருந்து கன்னிமூலையிலேருந்து சரிவாக இருக்கணும். இந்த மாதிரி சரிவாக இருக்கணும். எல்லாம் ஈசானியை நோக்கி சரிவாக இருக்கணும். இல்லைனா கிழக்கு நோக்கி சரிவாக இருக்கணும். முக்கியமாக ஈசானியத்தை நோக்கி சரிவாக இருக்க வேண்டும். அடுத்து செப்டிக் டேங்க் வந்து இதுக்குள்ளே இடம் இருந்ததுன்னா இந்த சென்டர் மத்திமம், இது இங்கிருந்து அளந்தோம்னா வடக்கு பக்கம் தானே சென்டர் வரும். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் தான் வரணும். இல்லை இடம் இல்லைன்னா இதில் ஒரு 5 அடி 10 அடி 5 அடி 10 அடி இந்த பக்கம் 10 அடி எடுத்து செப்டிக் டேங்க் அமைக்க வேண்டும். மற்ற இடத்துல எங்கேயும் செப்டிக் டேங்கு இந்த வாய் மூலையிலையோ இந்த கன்னி மூலையிலையோ இந்த அக்னி மூலையிலையோ இந்த சைடு எங்கேயுமே நீங்கள் செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடாது. இது பல வீடியோக்களில் நான் கூறியுள்ளேன். அதன்படி தான் இந்த ஃபேக்ட்ரிக்கும் அமைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமாக இது மற்ற இங்கே பாருங்கள், இது வந்து அக்னி மூலை. இங்கே வந்து செப்டிக் இங்கே வந்து போர்வெல்லோ வேறு சம்போ இங்கே கூடாது. இது அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். இங்கேயும் சம்பு கூடாது. நிலத்தடி நீர் தொட்டி ஆகாது. போர்வெல் இங்கேயும் கட்டக்கூடாது. இது கன்னி மூலை. இங்கேயும் போர்வெல்லு, கிணறு, நிலத்தடி நீர் தொட்டி இங்கே கண்டிப்பாக கட்டக்கூடாது. இது மேற்கு பக்கம். இங்கேயும் நிலத்தடி நீர் தொட்டி, அடுத்தது போர்வெல்லு, கிணறு இது அமைக்கக்கூடாது. இது வாய் மூலை. இங்கேயே ஆரம்பிக்கக்கூடாது. இந்த ரெட்டெல்லாம் அமைக்கக்கூடாது. இங்கேயும் போர்வெல்லும் கூடாது, வெல்லும் கூடாது, நிலத்தடி நீர் தொட்டி அமைக்கக்கூடாது. அது மாதிரி தான் அமைக்கணும். அதே மாதிரி தான் இப்படி தான் இந்த மாதிரி இருந்தால் தான் அது நன்கு அது வளர்ச்சி வரும். அது மாதிரி நீங்கள் அமைத்து கொண்டால்தான் நன்கு வளர்ச்சி வரும். இதில் வந்து ஆழ்துளை கிணறு இது மாதிரி அமைத்து கொண்டால் தான் மிகவும் நல்லது. நான் இதுவரைக்கும் ஒரு ஃபேக்ட்ரி தொழிற்சாலை எப்படி அமைக்கணும், அந்த போர்வெல் எங்கே போடணும், சரிவு எப்படி இருக்கணும், செப்டிக் டேங்க் எங்கே கட்டணும், கிணறு எங்கே வெட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விரிவாக கூறப்பட்டது. ஸ்கெட்சு மூலமாக போட்டு விரிக்கப்பட்டது. அதன்படி தான் அதை அமைத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், அந்த ஃபேக்ட்ரி நீள அகலங்கள் எவ்வளவு இருக்கணும் என்று உங்களுக்கு விரிவாக கூறப்பட்டது. அதன்படி தான் இந்த தொழிற்சாலை கட்ட வேண்டும். அப்படி கட்டினால்தான்
வாஸ்துப்படி கட்டினால்தான் நீங்கள் நன்கு அந்த ஃபேக்ட்ரி வளர்ச்சி முடியும். நிறைய ஆர்டர் வந்து நீங்கள் செல்வத்தை குவிக்க முடியும். இல்லாவிட்டால் ஆவரேஜ் தான் அந்த ஃபேக்ட்ரி நடந்துகிட்ருக்கும். செலவுக்கு தான் சரியாக இருக்கும். அது மாதிரி வாஸ்துப்படி அமைத்து கொண்டால்தான் அந்த தொழிற்சாலை மிக உன்னதமாக வருங்காலத்தில் வளர ஆரம்பிக்கும். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இந்த டாக்டர் சுந்தர் வாஸ்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எல்லா வீடியோக்களையும் உங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப், செல்ஃபோனுக்கு வருமாறு செய்து கொள்ளுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.